வணக்கம். இப்போ நம்ம கேஜிஎம் சாஃப்ட்வேர்ஸ் பிரைவேட் லிமிடெடில் ஸ்டோர்ஸ் இஆர்பிங்கிற சாஃப்ட்வேரில் வவுச்சர் என்ட்ரி மூலமாக எப்படி டிரான்சாக்ஷன் பண்ண போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம டிரான்சாக்ஷனுங்கிற மெயின் மெனுவை கிளிக் பண்ணால் அதுக்கு கீழே சப் மெனுவை நிறைய இருக்குது. அதில் வவுச்சருங்கிற மெனுவில் லைட்டாக ஏரோ மார்க்கில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட்டுக்கு போகிறேன். ஸோ இப்போ எதில் போயிருக்கேன்னா டிரான்சாக்ஷனில் வவுச்சரில் க்ரியேட்டில் போயிருக்கேன். இல்லை வவுச்சரில் நான் ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ரிசிப்ட்டு அப்படிங்கிற என்ட்ரிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த ரிசிப்ட் என்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனாக்கா நான் இதை ரிசிப்ட்டை கிளிக் பண்ணோடனே ரிசிப்ட்னு வந்துடும். ரிசிப்ட்டுக்கு வந்தது பிறகு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னாக்கா டேட்டுக்கு போகுது. டேட்டு ஃபங்க்ஷனை நீங்கள் எப்படிலாம் டைப் பண்ணலான்னா, இப்போ அதே மாதத்தில் அதே வருஷத்தில் தேதியை மட்டும் மாற்றணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் இப்போ 7th டேட்டுக்கு போகணுன்னா 7 கொடுத்தா 7 கொடுத்து என்ட்ரு பண்ணோடனே 7 போயிடுச்சு. நான் முழுசாகவே 7.7/2017 டைப் பண்ண வேண்டியதில்லை. அதே சமயத்தில் திரும்பவும் டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுனாக்கா நான் இதில் நீங்கள் ஃபுல்லாகவே இது பண்ணு டைப் பண்ணிகிட்டு இருக்கணுங்கள. இப்போ ஆகஸ்ட் 1ன்னு கொடுத்தாக்க 1/8ன்னு போய்ட்டு நான் 1/8/2017 டைப் பண்ண வேண்டியதில்லை. AUG 1 அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்படி போய்ட்டுது. திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா டேட்டில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் மாதத்தையும் தேதியும் கொடுக்கலாம். அதே சமயத்தில் இப்போ அடுத்த டேட்டுக்கு போகணுன்னா இதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டேட்டாக போயிட்டே இருக்குது. ப்ளஸ் அதே போல் மைனஸ்னு கொடுத்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் டேட்டு போய்ட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன ஆகுன்னா டேட்டு ஃபங்க்ஷனை இதே போல் சிம்பிளாக மாற்றுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் குயிக்காக ஃபாஸ்ட்டாக என்ட்ரி பண்ண முடியும். ஒன்று ரிசிப்ட்டுங்கும் பொழுது என்ன ஆகுன்னா யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோமோ அது கேஷு, செக்கு, டிடி, ஆர்டிஜிஎஸ் இதே போல் என்ன டைப் ஆஃப் பேமெண்ட் வந்தாலும் சரி அது ரிசிப்ட். அதாவது ரிசிப்ட் மீனிங் இந்த கம்பெனியுடைய எம்டிஏ உள்ள அமௌண்ட்டு கொடுத்தா கூட அது ரிசிப்ட்டுங்கிற டிரான்சாக்ஷனில் வரக்கூடியது. அதை ரிசிப்ட்டில் போட போகிறோம். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு லெக்சர்ஸ் இதில் நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெக்சர் ஆனந்தா ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற லெக்சர் வேணும்னா நான் ஃபஸ்ட் லெட்டர் டைப் பண்ண உடனே ஏங்கிற சீரியல்லாம் இருக்கிறது திரும்பவும் என் டைப் பண்ணால் ஏஎன்னில் இருக்கிறது. இப்போ ஷார்ட்டாக ஆனதால் நான் சூஸ் பண்ணும்போது அப்பியரை கொடுத்து அந்த லெக்சரை சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணும்போது அவர்கிட்டேருந்து எவ்வளோ அமௌண்ட்டு வரவழைக்கணுமோ அதாவது கிரெடிட் பண்ணுமோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். இப்படி அடிக்கும் பொழுது லெக்சருடைய கரண்ட் பேலன்ஸ் என்னங்கிறதும் இங்கே ஷோ பண்ணுது. முன்னாடியிலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனந்தா ஸ்டோர்ஸ் கரூர் அப்படிங்கிற லெக்சருக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியுது. அதே சமயத்தில் அமௌண்ட் எவ்வளோ டைப் பண்ணுறேன்னா ஒரு 25,000 என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ண உடனே அந்த பேலன்ஸ் குறைஞ்சிச்சு. கரண்ட் பேலன்ஸு திரும்ப என்ட்ரு பண்ணுறேன். டெபிட்டில் வைக்கக்கூடிய லெஜர் எந்த லெஜராக இருக்கும்னா ஒருத்தந்து ரிசீவ் பண்ணும்போது கேஷாக ரிசீவ் பண்ணுவோம். கேஷாக ரிசீவ் பண்ணோம்னா கேஷ் அக்கௌண்ட்டுக்கு போகும். பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா 5,000க்கு மேலே கேஷ் ரிசிப்டை கேஷ் ரிசிப்டாக போடக்கூடாது. அது இப்போ நான் செக்காக அவங்க கொடுத்தாங்கன்னா பேங்க் நேமை சூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் அவங்க செக்காக கொடுத்தாலும் ஆர்டிஜிஎஸ் சேவ் பண்ணாலும் சரி இல்லை மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி எதாக இருந்தாலுமே அது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் போகக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு பேங்க் இருந்ததால் HDFCன்னு நான் சூஸ் பண்ணேன். ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்காக இருந்ததுன்னா அந்த இடத்துல உங்கள் பேங்க் நேம் செலக்ட் வரும். அந்த பேங்க் நேமை சூஸ் பண்ணிக்கலாம். நேரேஷனில் என்ன செய்வாங்கன்னா செக் நம்பர் அப்படின்னு டைப் பண்ணுவாங்க. செக்காக போட்டாக்கா ஆர்டிஜிஎஸ் பண்ணாக்கா ஆர்டிஜிஎஸ்ன்னு போடுவாங்க. நெஃப்ட் பண்ணதாக இருந்தால் நெஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் நெஃப்ட்டுன்னு அடித்து என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இது ரிசிப்ட். இது நார்மலான ஒரு ரிசிப்டை சேர்ந்தது. இதே ரிசிப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுனாக்கா இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ் ரிசிப்ட்னு ஒன்று இருக்குது. இதுதான் இப்போ இதில் ஜிஎஸ்டி கான்செப்டில் வரக்கூடிய ரிசிப்ட்டுங்க. இதுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ்னு சொல்கிறது. இப்போ அட்வான்ஸ் ரிசிப்டை நான் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் ஒரு என்ட்ரி பண்ணுறேங்க. அதுவும் 1/8லேயே பண்ணுறேன். யார்கிட்டேருந்து வரதா போடுறேன்னாக்கா ஒரு லெஜர் சூஸ் பண்ணுறேன். அருணா ஏஜென்சிஸ் அப்படிங்கிற லெஜரில் நான் சூஸ் பண்ணுறேன். அவர் கொடுக்குறதா. இதனுடைய அட்வான்ஸ் ரிசிப்ட் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா ஃபியூச்சரில் நம்ம சப்ளை பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்காக நம்ம முன்னாடியே வாங்கக்கூடிய ஃபியூச்சரில் சப்ளை பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்காக முன்னாடியே வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு நம்ம போகிற ரிசிப்ட்டு. அதுக்கு அவருக்கு சேல்ஸ் பண்ணக்கூடிய டேக்ஸ் டைப் ஜிஎஸ்டி 18% இருக்குன்னா அந்த 18% டேக்ஸை சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் வாங்குகிறோமோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு இப்படி என்ட்ரு பண்ணினாக்க அவர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறது கேஷாக இல்லை செக்கா டிடி அப்படிங்கிறத வச்சு இந்த லெஜர் சூஸ் பண்ணுறோம். அவர் செக்காகவே டெபாசிட் போடுறதாவே பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பேங்க் நேமை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னென்னா நேரேஷன் ஏதாவது டைப் பண்ணணும்னா டைப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுறேன். இந்த லெஜரில் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னுச்சுன்னா கிரெடிட் லெஜர் அருணா ஏஜென்சிஸு 10,000. இந்த 10,000ம் நம்ம HDFC பேங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா 10,000 ருபீஸ் டெபிட் ஆகிடுச்சு. இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னாக்கா
அட்வான்ஸ் ரிசிப்ட்டுங்கிறதால இதில் வந்து அட்வான்ஸு டேக்ஸுங்கிற லெஜருக்கு வந்து 1800 போகுது. 900 9% 10,000 ருபீஸுக்கு 9% பார்க்கும்பொழுது 900 வருது. அந்த 900 9% சிஜிஎஸ்டி கலெக்ஷனு. அதுக்கும் பிறகு இன்னொரு லெஜர் 9% எஸ்ஜிஎஸ்டி கலெக்ஷனு அப்படிங்கிற 2 லெஜருக்கும் பிரிஞ்சு போகுது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா நம்ம அட்வான்ஸாகவே டேக்ஸை கட்டுறோம் அப்படின்னு அர்த்தம் அந்த லெஜருக்கு. இது பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன் இந்த டேட்டை. ஸோ ரிசிப்ட்டில் வந்து இதில் 2 டைப் ரிசிப்ட் இருக்குது. ஒன்று நார்மல் ரிசிப்ட்டு, அதாவது முன்னாடி சேல்ஸ் பண்ணதுக்கு வாங்கக்கூடிய ரிசிப்டாக இருக்கும், இல்லைனா கொடுக்கல் வாங்கலில் நடக்கக்கூடிய ரிசிப்டாக இருக்கும். இன்னொன்று அட்வான்ஸ் ரிசிப்ட்டுங்கும் பொழுது ஃபியூச்சரில் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்காக இப்போயே நம்ம அட்வான்ஸாக வாங்கக்கூடிய ரிசிப்ட், அட்வான்ஸ் ரிசிப்ட். அதுக்கும் அடுத்தாப்பில் என்ட்ரி டைப்பு வந்து பேமெண்ட்டுன்னு இருக்குது, அதுக்கு போகுவோம். பேமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுனாக்கா 2 டைப் இருக்குது. நார்மல் பேமெண்ட்டுங்கும் பொழுது நம்ம பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்காகவோ இல்லை முன்னாடி வாங்கின பணத்துக்காகவோ நம்ம கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டை நார்மல்னு சொல்கிறது. அந்த டைப்பில் ஒரு நார்மல் டைப்பில் ஒரு பேமெண்ட் என்ட்ரி போட்டு காட்டுறேன். இந்த பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போமோ அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ன்னு டைப் பண்ணுறேன். இதில் ரங்கசாமி பெங்களூர் அப்படின்னு இருக்குது. அந்த லெஜரை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இவருக்கு வந்து இப்போ ஒரு அமௌண்ட் வந்து ஒரு 20,000 ருபீஸ் பே பண்ணுறேன்னு வச்சுக்கிங்க. 20,000 என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணால் அதே போல் நான் செக்காக தான் கொடுக்குறேன் அப்படின்னா பேங்க் நேமை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல செக் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். இது பேமெண்ட், இது நார்மலான ஒரு பேமெண்ட் என்ட்ரி. ஸோ அதுக்கும் அடுத்தாப்பில் இதே பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாச்சுனாக்கா ரிவர்ஸ் டேக்ஸ் கான்செப்ட். ரிவர்ஸ் டேக்ஸ் கான்செப்டில் வந்து பேமெண்ட் என்ட்ரி போடுறது எப்படின்னாக்கா நம்ம என்ன செய்வோம்னாக்கா நம்ம பெரும்பாலுமே வந்து வாங்கக்கூடிய பொருளுக்கு டேக்ஸ் போட்டு கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம என்ன செய்வோம், பேமெண்ட் என்ட்ரியிலேயே போட்டுக்கலாம், இல்லைனா பர்ச்சேஸ் என்ட்ரியில் போடுவோம். அதே சமயத்தில் வாங்கக்கூடிய பொருளுக்கு அவங்க டேக்ஸ் பண்ணலை, அதாவது அன்ரிஜிஸ்டர்டு டீலர், அவங்க நம்ம ரிஜிஸ்டர்டு டீலராக இருக்கும். இந்த இடத்துல அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம என்ன இதுக்காக பே பண்ணுறோமோ அதுக்கு டேக்ஸ் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒரு லெக்சர் வச்சுக்கலாம், ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ் லெக்சரை சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நான் ஆல்டிஏ, இந்த இடத்துல லெக்சர் இல்லைங்கும்போது நான் ஆல்டிஏ கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் லெக்சர். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜஸ், லேபர் கூலின்னு ஒரு லெக்சர் க்ரியேட் பண்ணுறேன். லேபர் கூலின்னு ஒரு லெக்சர் இருக்குது. இதில் பார்த்தீங்க என்னாச்சுன்னா இது எக்ஸ்பெண்டிச்சர் கணக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ்ஸு, யூசிஜிஎஸ்டியை எஸ் கொடுத்துக்கிறேன். அக்சசபிள் வேல்யூ எதுவும் கொடுக்கல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இதில் இந்த இடத்துல இது பெய்டு டூங்கிறது லேபர் கூலி அப்படிங்கிற லெக்சர் சூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இது என்ன பர்சன்டேஜ் அந்த லேபர் கூலிக்கான இது பர்சன்டேஜ் கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்கோம் அந்த லெஜர் டேக்ஸ் டைப்பை சூஸ் பண்ணிக்கிறீங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1000 ருபீஸ் டைப் பண்ணிடுறீங்க. இப்படி என்ட்ரு பண்ணோன்னா நீங்கள் கொடுக்கறது கேஷாக கொடுத்துட்றீங்க. இந்த இதுக்கு என்ட்ரு பண்ணால் இப்போ இந்த இடத்துல கவனித்து பாருங்கள், உங்களுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகக்கூடிய லெஜர் வந்து லேபர் கூலிங்கிற லெஜரு 1000 ருபீஸ் டெபிட் ஆகுது. அதே சமயத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய பேமெண்ட் வந்து கேஷ் பேமெண்ட்டு, அது 1000 ருபீஸ் கிரெடிட் ஆகுது. இந்த 1000 ருபீஸுக்கு வந்து 18% டேக்ஸுங்கும் போது 9% சிஜிஎஸ்டி ஆகும், 9% எஸ்ஜிஎஸ்டி ஆகும் போகுது. பெரும்பாலும் பேமெண்ட்டுனாலே வந்து அந்த டேக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னாச்சுனாக்க நம்ம இது வந்து இன்புட் எடுக்கிறாப்புல இருக்கும். இது வந்து நம்ம இன்புட் எடுக்காத ரிவர்ஸ் சார்ஜஸ்ங்கிற லெக்சருக்கு போய்ட்டோம். இந்த ரிவர்ஸ் சார்ஜஸ் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்ஸ் ஆகிடும். பட் இந்த 2 டேக்ஸும் நம்ம கட்ட வேண்டியதாகிடும். ஸோ இப்போ இந்த என்ட்ரி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது பேமெண்ட் டைப்பில் 2 டைப்பு சொன்னேன். ஒன்று நார்மலான பேமெண்ட்டு, இன்னொன்று ரிவர்ஸ் டேக்ஸில் போடக்கூடிய பேமெண்ட்டு. அதுக்கும் அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா சேல்ஸுங்கிற ஒரு என்ட்ரி சொல்கிறேன். இது சேல்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிரான்சாக்ஷனில் சேல்ஸில் கிரியேட்டில் போனால் அஸ் லைக் ஏ இன்வாய்ஸ் என்ட்ரி. ஒரு சேல்ஸ் பில் போட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு எப்படி என்ட்ரி போடுவோமோ அதே போல் நம்ம போட்டுக்கலாம் சேல்ஸில். அதே சமயத்தில் நம்ம ஒரு ஆடிட்டிங்லேயோ இல்லை அக்கௌண்ட்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுறவங்களோ இருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சுட்டு நம்ம அக்கௌண்ட்ஸ் என்ட்ரியாக மட்டும் பண்ணிப்பாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம சேல்ஸுங்கிற வவுச்சர் டைப்பு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும்தான் டேட்டை போய் சேஞ்ச் பண்ணுறோம். சேம் டேட்லேயே நான் எல்லா என்ட்ரியும் போட்டு காமிக்கிறேன். சேல்ஸுங்கும் போது என்ன ஆகும்னா இந்த டைப்பில் இருக்கும் உங்களுக்கு. அதாவது கவர்மெண்ட்டில் எத்தனை டேக்ஸ் பர்சன்டேஜ் இப்பொழுது வச்சுருக்காங்களோ அந்த டேக்ஸ் பர்சன்டேஜ் படி உள் மாநிலத்தில் விற்கிறதா இருந்ததுன்னா லோக்கல் ஜிஎஸ்டி அப்படின்னு வரும். அதே வெளி மாநிலத்தில் விற்கிறதா இருந்ததுன்னா இண்டஸ்ட்ரேட்டு ஜிஎஸ்டி சேல்ஸ்னு வரும். பர்சன்டேஜ் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு 12% லோக்கல் ஜிஎஸ்டி சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு லெக்சர் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல சூஸ் பண்ண உடனே அதனுடைய சேல்ஸ் வேல்யூ 10,000 நான் டைப் பண்ணுறேன்.
டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணால் இந்த இடத்துல என்ன ஆகும்னா இதுக்கு டேக்ஸை திரும்பவும் கிரெடிட் பண்ணுறதால இந்த இடத்துல ஸ்பேஸ் பார் தட்டுறது மூலமாகவோ இல்லை டிசின்னு மாற்றுறது மூலமாகவோ நீங்கள் இந்த இடத்துல மாற்ற முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 12% லோக்கல் ஜிஎஸ்டி சேல்ஸுங்கும் பொழுது இது 6% என்னாகும் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கலெக்ஷன் 6% சிஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிற லெக்சரை சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய அக்சஸபிள் வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோமோ அந்த அக்சஸபிள் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே போல் அந்த பர்சன்டேஜ் என்னவோ அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். இன்கேஸ் ஆஃப் இது பேஸில் இருந்ததுன்னா நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணுறோம்னா மேனுவல் ரவுண்ட் அப் பண்ணுறது போல் நம்ம ஆப்ஷன் வச்சுருக்கோம், மேனுவலாக ரவுண்ட் அப் பண்ண முடியும். என்ட்ரு பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த இடத்துல கிரெடிட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பார் தட்டுறேன், சிஆர்னு மாறிடுச்சு. திரும்பவும் 6% எஸ்ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கிற லெக்சரை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணால் அதே சேம் டைப்பில் அக்சஸபிள் வேல்யூ 10,000 ருபீஸுக்கு எஸ்ஜிஎஸ்டி 6% 600 கால்குலேட் ஆகுது. என்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்தப்பில் டெபிட் பண்ணும்போது யாருக்கு சேல்ஸ் பண்ணுறீங்களோ இந்த லெஜர் இதை வந்து அந்த பார்ட்டி நேமை சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அன்னை அண்ட் கோ அப்படின்னு ஒரு லெஜர் இருக்காங்க. இந்த லெஜர் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் என்ன ஆகும்னா சேல்ஸ் பில் நம்பர் போடுறதுக்கு ஷிஃப்ட் F1 கொடுத்தா பில் நம்பர்னு வந்துடும். ஷிஃப்ட் F1 ஷிஃப்ட் F2 அப்படி கொடுக்கும்பொழுது பில் நம்பர்னு இதில் கொடுக்க முடியும். இதில் என்னென்ன நேரேஷன் என்னென்ன ஷார்ட் கீ இருக்குது அப்படிங்கிறதுக்கு Alt N கொடுத்தாக்கா தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு ஷிஃப்ட் F1 கொடுத்தாக்கா பில் நம்பர், ஷிஃப்ட் F2 கொடுத்தா ரிசிப்ட் நம்பர், இதே போல் கான்செப்டில் வச்சுருக்கோம். நம்ம இதில் வந்து ஒரு நேரேஷனில் வந்து நம்மளுக்கு விருப்பப்பட்டது போல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உதாரணத்துக்கு F5 கொடுத்தாக்க இந்த இடத்துல வந்து சலான் நம்பர்னு இருக்குது. இந்த சலான் நம்பர்னு எனக்கு வேண்டியதில்லை, நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் ஆஸ் பர் வவுச்சர் அப்படிங்கிறது போல் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாச்சுன்னா ஆஸ் பர் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா ஷிஃப்ட் F5 கொடுத்தா ஆஸ் பர் வவுச்சர்னு வரும் சாம்பிளுக்கு. இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஷிஃப்ட் F1 கொடுத்தா பில் நம்பர் வந்தது. இதே இடத்துல வந்து ஷிஃப்ட் F5 கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆஸ் பர் வவுச்சர்னு வந்துடும். ஸோ ஸ்டாண்டர்டு நேரேஷனை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனாக்கா நீங்கள் Alt N கொடுக்கறது மூலமாக இதே போல் டைப் வரதை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டு அதுக்கும் அடுத்தாப்புல அந்த கீயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி யூஸ் பண்ணும்போது இது உங்கள் பழக்கத்துக்கு வந்துடும். நான் ஷிஃப்ட் F1 கொடுக்குறேன், பில் நம்பர்னு வந்துடுச்சு. ஜஸ்ட்டு நான் அவனுடைய பில் நம்பர் என்னவோ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். அதுக்கும் அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரிங்க. பர்ச்சேஸில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம சாஃப்ட்வேரில் பர்ச்சேஸ் அஸ் லைக் ஸ்டாக்கோடு கொண்டுட்டு போகணும் அப்படின்னாச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா டிரான்சாக்ஷனில் பர்ச்சேஸில் போயிட்டு பர்ச்சேஸில் கிரியேட்டுக்கு போவாங்க. வித்தவுட் ஸ்டாக்கில் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது நேரடியாக அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய வவுச்சர் டைப்பில் போயிட்டு இந்த பர்ச்சேஸை சூஸ் பண்ணிப்பாங்க. இப்படி பர்ச்சேஸ் சூஸ் பண்ணும்போது சூஸ் பண்ணும்போது என்ன செய்வாங்க அப்படின்னாச்சுனாக்கா இதில் பர்ச்சேஸ்லேயும் 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல், இன்னொன்று ரிவர்ஸ் டேக்ஸ் டைப்பு. நார்மல் பர்ச்சேஸுங்கும் பொழுது முன்னாடி டேக்ஸோட போட்டு நம்மளுக்கு வரக்கூடிய அதாவது ரிஜிஸ்டர்டு டீலரு, அதாவது ஜிஎஸ்டி வாங்கி ரிஜிஸ்டர்ட் டீலரு வித் டேக்ஸோட பில் போட்டு தந்தாங்கன்னா அது நார்மல் பர்ச்சேஸில் கொண்டுட்டு போகிறோம். அதே போல் கொண்டுட்டு போகும்போது நம்ம ஒரு லெக்சர் நான் சூஸ் பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு 28% லோக்கல் ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் அப்படிங்கிற லெக்சரில் 1000 ஒரு 20,000 ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதா போடுறேன். இதே சேம் சேல்ஸ் கான்செப்ட் தான். பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த 20,000 ரூபாய்க்கு மட்டும் நம்ம வாங்கலை. 20,000 ரூபாங்கிறது அக்சஸபிள் வேல்யூ தான். திரும்பவும் டெபிட் பண்ணுறேன். 28% லோக்கல் ஜிஎஸ்டி பர்ச்சேஸுங்கும் பொழுது இதில் 14% என்ன ஆகும்னாக்க சிஜிஎஸ்டி பெய்டு வரும் நம்மளுக்கு. அதாவது நம்ம என்ன செய்கிறோம், இந்த டேக்ஸை பெய்டு பண்ணுறோம், அதனால் சிஜிஎஸ்டி பெய்டு லெக்சர் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அக்சஸபிள் வேல்யூ என்னவோ அதுக்கு டேக்ஸை ஆட்டோமேட்டிக் கால்குலேட் ஆகி வந்துடுச்சு 14%. இந்த திரும்பவும் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல ஸ்பேஸ் பற்றறது மூலமாக டெபிட்னு திரும்பவும் சூஸ் பண்ணிக்கிறேன். டெபிட்னு செலக்ட் பண்ணது பிறகு இதில் 14% இப்போ எஸ்ஜிஎஸ்டி பெய்டுன்னு வந்துடுது. நம்ம தான் சூஸ் பண்ணுறோம் இந்த லெக்சரை. ஸோ என்னாகும், சேல்ஸ் பண்ணும்போது கலெக்ஷனுங்கிற டேக்ஸ் நேமை சூஸ் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம டேக்ஸ் பே பண்ணுறதால பெய்டுங்கிறத சூஸ் பண்ணுறோம். நம்ம வழக்கத்தில் இருக்கிறது போல் மீனிங்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்படி லெக்சர் நேம் நம்ம வச்சுருக்கோம். என்ட்ரு பண்ணது பிறகு லாஸ்ட்டாக என்ன ஆகிடுது, அப்போ 3 டெபிட் பண்ணது பிறகு லாஸ்ட்டாக யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவங்க நேமை இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். நீங்கள் என்ன லெக்சர் கிரியேட் பண்ணியிருப்பீங்களோ இதில் நிறைய லெக்சர் இருக்கும். நீங்கள் கிரியேட் பண்ண லெக்சரு உதாரணத்துக்கு வந்து பவன் கிளாத்ஸு அப்படிங்கிறவர்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அவர் நேம் சூஸ் பண்ணிவிட்டு இப்படி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா அவருடைய லெக்சருக்கு போயிடுது. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகக்கூடிய அமௌண்ட் என்னன்னாக்கா அந்த அக்சஸபிள் வேல்யூடைய 20,000 டேக்ஸ் வந்து 28%க்கு என்ன அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டு சேர்ந்து 25,600 வந்துடுது. அதே போல் அவரும் பில் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு ஷிஃப்ட் F1 கொடுத்து பில் நம்பர் கொடுத்து என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிடுறேங்க. இது பர்ச்சேஸு.
இதே சமயத்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்ட் நோட் பர்ச்சேஸ்ன்னு சொல்கிறது, அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறத நம்மளே பர்ச்சேஸ் பில் ஜென்ரேட் பண்ணிப்போம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க சப்ளை பண்ணும்போது நம்ம வாங்கி ட்ரேடிங் பண்ணக்கூடிய பொருள் அது, பட் டேக்ஸ் போட்டு பில் தரமாட்டாங்க அவங்க. அதே போல் பர்ச்சேஸ் என்ன செய்வோம் அப்படின்னாச்சுனாக்கா அதை ரிவர்ஸ் டேக்ஸுங்கிற கான்செப்டில் அந்த பர்ச்சேஸ் என்ட்ரி போடணுங்க. இந்த இதில் ரிவர்ஸ் டேக்ஸில் பண்ணும்பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா சப்ளை பண்ணுவாங்க, சப்ளை பண்ண பொருளுக்கு வந்து டேக்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. அதே போல் ஒரு பர்ச்சேஸை நான் போடுறேன். உதாரணத்துக்கு 5% லோக்கல் ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் அப்படிங்கிற லெஜர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா அந்த டேக்ஸ் நேமே சூஸ் பண்ணிக்கிறேன், ஜிஎஸ்டி 5%ன்னு. இது சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன செய்கிறோம்னாக்கா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணுறோம். ஒரு 30,000 ருபீஸ்ன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துலன்னா யார்கிட்டேருந்து வாங்குகிறோமோ அவங்க நேமை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் லெஜர் நேம் நாங்கள் வழக்கத்தில் வச்சுருக்கறதா உங்கள்கிட்ட யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும், அதனால் அவங்க பண்ணிக்கிறீங்க. உதாரணத்துக்கு இவர்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா குமரவேல் ஃபார்மர்னு இருக்கார். அவர்கிட்டேருந்து என்ன செய்கிறோம், ஒரு சில்லியோ அதாவது மிளகாயோ இல்லை பருத்தியோ இல்லை நிலக்கடலையோ இதே போல் வாங்கும்பொழுது நம்ம அதுக்கு டேக்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுன்னா, இப்போ குமரவேலுங்கிற ஃபார்மர்கிட்ட ஒரு விவசாயிட்டேருந்து வாங்குறோம்னு வச்சுங்க, இப்படி வந்துடும். இதில் என்னென்னு பாருங்கள், அவர்கிட்டேருந்து வாங்குறது 30,000 ரூபாய்க்கு பொருளுக்கு வாங்குறீங்க. அவர்கிட்ட குமரவேல் ஃபார்மர்கிட்ட நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டும் 30,000 ரூபா தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ டெபிட் ஆகக்கூடியது வந்து 30,000 ரூபா, கிரெடிட் ஆகக்கூடியது 30,000 ரூபா. இது பிட்வீனில் இருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,500, அதாவது 5% வேட்டுங்கும் பொழுது 30,000 ரூபாய்க்கு 1,500 ரூபா. இது என்ன ஆகும்னா 5% ஐஜிஎஸ்டி கலெக்ஷன், அதாவது குமரவேலுங்கிற வந்து இன்டர்ஸ்டேட் பார்ட்டியாக நான் கிரியேட் பண்ணியிருக்கிறதால ஐஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக் கால்குலேட் ஆகுது. இன்கேஸ் ஆஃப் குமரவேல் ஃபார்மருங்கிறது நம்ம லோக்கல் பர்ச்சேஸாக இருந்ததுன்னா எஸ்டிஎஸ்டியும் சிஜிஎஸ்டியும் பிரிஞ்சு போயிருக்கும். இப்போ இதில் என்ன ஆகும்னா 1,500 நம்ம பே பண்ண வேண்டியதாகிடும். இந்த ரிவர்ஸ் சார்ஜஸ் 1,500ங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் கணக்காகிடும். ஸோ என்டர் பண்ணி நான் இந்த என்ட்ரியை சேவ் பண்ணிடுறேன். பர்ச்சேஸ் என்ட்ரி முடிஞ்சிச்சிங்க. அதுக்கும் அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரான்னு போனீங்கன்னாலே உங்களுக்கு கேஷ் டு பேங்க், பேங்க் டு கேஷ் இந்த ட்ரான்சாக்ஷன் மட்டும்தாங்க இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கிரெடிட்னு கான்செப்ட் தான் வரும். கிரெடிட்டில் நீங்கள் வந்து அந்த சிஆர்ங்கிறத டிஆர்னு மாற்ற முடியாது. எந்த லெஜர் கொடுக்குதோ, உதாரணத்துக்கு கேஷை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதே சமயத்தில் பேங்க்லேருந்து பணம் செல்ஃப் செக் போட்டு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னாலோ இல்லை ஏடிஎம் மூலமாக எடுக்கிறோம்னாலோ அதை வந்து பேங்க் நேமை சூஸ் பண்ணிக்கிறோம். இதனுடைய மீனிங் என்னென்னா நம்மளுக்கு தேவையான பணத்தை வந்து பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது, இல்லைன்னா நம்மள்கிட்ட கலெக்ஷன் ஆன பணத்தை கொண்டு பேங்க்கில் போடுறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 36,000 ரூபா பேங்க்கில் பணம் இருக்குது. இதில் ஒரு 25,000 இப்போ எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா அங்கே கரண்ட் பேலன்ஸ் பாருங்கள் குறைஞ்சிடுச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னாக்கா நான் கேஷ் கணக்கு அக்கௌண்ட்டு கொண்டுட்டு வந்து வர்றேன். இது கேஷ் அக்கௌண்ட்டு போயிடுச்சு. இப்போ இது செல்ஃபு அப்படின்னோ இல்லை ஷிஃப்ட் F3ன்னு போட்டிங்கன்னாக்கா செக் நம்பர்னு வரும். நீங்கள் என்ன செக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்களோ அந்த செக் நம்பரை கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இது கான்ட்ரா டைப்புங்க. ஸோ கான்ட்ராவில் இப்போ என்ன ஆகும்னாக்கா பேங்க் டு கேஷ், கேஷ் டு பேங்க் தான் வரும். திரும்பவும் ரிமைன் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் கேஷ் அக்கௌண்ட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு 5,000 பேங்க்கில் கொண்டு போட போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா 5,000 டைப் பண்ண உடனே என்டர் பண்ணிங்கன்னா டெபிட்டுங்கிற லெச்சர்லேயும் பாருங்கள் இந்த 2 லெச்சர் தவிர வேறு எதுவும் வரல. தட் மீனிங் வந்து எத்தனை பேங்க் வச்சுருக்கீங்களோ எத்தனை கேஷ் வச்சுருக்கீங்களோ அந்த லெச்சர் மட்டும்தான் வரும், மற்ற லெச்சர் வராதுங்க. இது கான்ட்ரா டைப்புங்க. அதுக்கும் அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஜேர்னல்னு ஒரு என்ட்ரி இருக்குங்க. இந்த ஜேர்னலில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எந்த கேஷ் ட்ரான்சாக்ஷனும் இதில் இன்வால்வ் ஆகாது, எந்த பேங்க் ட்ரான்சாக்ஷனும் இதில் இன்வால்வ் ஆகாது. எந்த லெஜரை கிரெடிட் பண்ணணும், எந்த லெஜரை டெபிட் பண்ணணுமோ அந்த லெஜரை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பணமாக இருக்கும், அந்த பணத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம கேஷை நம்ம ரிசீவ் பண்ணலை, நம்ம பேங்குக்கும் அந்த ட்ரான்சாக்ஷன் போகல. அதே போல் இருக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷனை ஜேர்னலில் போடலாம், இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் கணக்கையும் ஜேர்னலில் போடலாம், டிஸ்கவுண்ட் கணக்கையும் ஜேர்னலில் போடலாம். அது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டாக இருந்தாலும் டிஸ்கவுண்ட் பெய்டாக இருந்தாலும். உதாரணத்துக்கு ஜேர்னல்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அவர் 100 ரூபாய் பிடிச்சிட்டு கொடுக்குறாரு அப்படின்னாச்சுனாக்கா அந்த பிடிச்ச கணக்கு ஓட வேண்டியதில்லை, நான் ஒருத்தர்கிட்டேருந்து பணம் வாங்கிக்கிறாரு, வாங்குகிற ஒரு லெஜரை இதில் சூஸ் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு வந்து இந்த குமார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவர் நேமே சூஸ் பண்ணிப்போம், குமரவேல் ஃபார்மரை. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுனாக்கா என்ன செய்கிறோம், இவர்கிட்ட வந்து 34,000 ரூபாய் நம்ம தர வேண்டியதாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் அவருக்கு என்ன செய்கிறோம், ஒருத்தர்கிட்ட 20,000 ரூபாய் கொடுத்துருங்கன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஆனந்தா ஸ்டோர்ஸை கொடுத்துருங்கன்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல 20,000 ரூபான்னு அடித்த உடனே என்ன ஆகுனா குமரவேலுக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் குறைஞ்சி போச்சு, இன்னும் 14,000 தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அதே சமயத்தில் பாருங்கள் ஆனந்தா ஸ்டோர்ஸில் சொல்லியிருந்தோம் நீங்கள் கொடுத்துருங்கன்னு, அவர் 63,830 ரூபா நம்மளுக்கு தர வேண்டியதாக இருந்தது. அந்த என்ன செய்கிறோம்
அப்படின்னாச்சுனாக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டெபிட் முன்னாடி கான்ட்ரா இருந்ததால் டெபிட்டில் மாற்றாத இருந்துட்டேன். இந்த இடத்துல ஆனந்தா ஸ்டோர்ஸ்னு சூஸ் பண்ணுறதால 63,830 ரூபாயில் 20,000 ரூபாய் லெஸ் ஆகி இன்னும் 43,830 ரூபா மட்டும்தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக மாறிடுது. இந்த இடத்துல என்னன்னா ஆனந்தா ஸ்டோர்ஸில் நம்ம பணத்தை கையில் வாங்கி அப்புறம் குமரவேல் ஃபார்மர்ஸ்கிட்ட கொடுத்தாக்க அது ரிசிப்ட்டு அப்புறம் குமரவேலுக்கு கொடுக்கறதுக்கு வந்து பேமெண்ட்டாக போட்டாகணும். இல்லை ஆனந்தா ஸ்டோர்ஸ் வந்து நேரடியாக அவர்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படிங்கும் பொழுது இதே போல் ஜேர்னல் என்ட்ரியாக போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். கேஷ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். கேஷ் அக்கௌண்ட்டுங்கிற லெக்சர் வரல. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு ஹெச்டிஎஃப்சின்னு வச்சுருக்கேன். ஹெச்டிஎஃப்சின்னு சூஸ் பண்ணாலும் லெக்சர் வரல. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாச்சுனாக்கா அதே சமயத்தில் இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு கேஷ் அப்படிங்கிற அக்கௌண்ட்டு வரல. அதே போல் ஹெச்டிஎஃப்சிங்கிற அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா டைப் பண்ண வரல. ஸோ தட் மீனிங் என்ன ஆகுது அப்படின்னாச்சுனாக்கா உங்களுக்கு ஜேர்னல்னாலே கேஷ் அக்கௌண்ட்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் அஃபெக்ட் ஆகக்கூடிய ட்ரான்சாக்ஷன் தான் ஜேர்னல் என்ட்ரின்னு சொல்கிறதுங்க. இப்போ இந்த இடத்துல ஏதாவது நேரேஷன் டைப் பண்ணணும்னா டைப் பண்ணிக்கலாங்க. ஓகே, அதுக்கும் அடுத்தாப்புல டெபிட் நோட்டுங்க. டெபிட் நோட்டுங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாச்சுனாக்கா நீங்கள் என்ன செய்வீங்க, பெரும்பாலும் பர்ச்சேஸ் ரிட்டனாக இருக்கும். இல்லைன்னா முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ண பார்ட்டி வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அதே போல் என்ட்ரியை வந்து டெபிட் நோட்டில் போடுவீங்க. நான் இப்போ டெபிட் நோட்டு அப்படிங்கிற என்ட்ரியை வந்து டெபிட் நோட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பர்ச்சேஸ் ரிட்டன் போடுறேன். உதாரணத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12% ஒருத்தட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்க. 12% லோக்கல் ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்படி என்ட்ரு பண்ண உடனே இவர்கிட்ட என்ன ஆகுது, நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னாகும், பர்ச்சேஸ் பண்ண பார்ட்டிக்கு வந்து நம்ம வந்து டெபிட் நோட்டு போடணுங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாச்சுனாக்கா யார் சப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க லெக்சரை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா என்ன லெக்சர் நான் சப்ளைக்காக க்ரியேட் பண்ணியிருக்கணும் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருணா ஏஜென்சினே வச்சுக்கிறீங்களேன். அருணா ஏஜென்சிங்கிறவருக்கு 10,000 ரூபா முன்னாடி சிஆரில் இருக்குது, நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இதில் ஒரு 5,000 ருபீஸ் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னாச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ண பொருளை ரிட்டன் போடுறேன். அதனால் 5,000 என்ட்ரு பண்ண உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, 5,000 குறைஞ்சிடுச்சு. இந்த இடத்துல என்ன செய்வோம் அப்படின்னாச்சுனாக்கா நான் வந்து ஒரு என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோனோ டேக்ஸ் டைப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோன்னா அந்த லெக்சர் சூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 12% லோக்கல் ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கிங்க, அதை நான் இப்படி போட்டுக்கிறேன். ஸோ என்ட்ரு பண்ணியாச்சு, இதே போல் சேவ் பண்ணியாச்சு. வித் டேக்ஸோடு பண்ணுறதா இருந்தாலும் இது சேம் மந்த்தில், அதாவது வந்து 8வது மாதத்தில் தான் அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. 8வது மாதத்துலேயே நீங்கள் பர்ச்சேஸ் ரிட்டன் போடுறதா இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து இன்னொரு டெபிட் பண்ணி பண்ணலாங்க. வேறு மாதமாக இருந்ததுன்னா ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் மட்டும் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா யார்கிட்டேருந்து வந்து பர்ச்சேஸ் ரிட்டன் எடுக்கிறோமோ அவங்கள்ட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ரிட்டன் போடுறோமோ அவங்க பார்ட்டி நேமை டெபிட் பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்தாப்புல கிரெடிட் பண்ணக்கூடிய அந்த பர்ச்சேஸ் லெக்சர் சூஸ் பண்ணிக்கிறேன். இது எந்த பில் நம்பருக்காக அப்படிங்கிறத வந்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா கிரெடிட் நோட்டு டெபிட் நோட் நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து டிஆர் நம்பர் கொடுத்துட்டு அவருடைய டெபிட் நோட் நம்பரை என்னவோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டெபிட் நோட்டுங்கிறது பர்ச்சேஸ் ரிட்டனுக்காக தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் கிரெடிட் நோட்டு F8ன்னு இருக்குது. இந்த கிரெடிட் நோட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதிகபட்சமாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னாக்கா சேல்ஸ் ரிட்டனுக்கு. முன்னாடி நம்ம சேல்ஸ் பண்ணியிருப்போம், சேல்ஸ் பண்ணதை ரிட்டன் எடுத்துப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் மந்த்லேயே சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த மந்த்லேயே ரிட்டன் எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ யார்கிட்ட சேல்ஸ் பண்ணியிருந்தோமோ அந்த பார்ட்டி நேமை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிப்போம். நான் இந்த ஆனந்தா ஸ்டோர்ஸுங்கிற லெக்சரையை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ருபீஸ்க்கான ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்ண ப்ராடக்ட்டை டேமேஜ் இருக்குன்னோ இல்லை ரேட் அதிகமாக இருக்குன்னோ திரும்ப ரிட்டன் கொடுத்துட்டார். அப்போ நான் அந்த 10,000 ருபீஸை அதை டெபிட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன்னா பேசிக் அக்சசபிள் வேல்யூ தான் 10,000 ருபீஸு. அதே 8வது மாதத்தில் சேல்ஸ் பண்ண பொருளுக்கு அப்படி வரும் போது திரும்பவும் நான் என்ன செய்கிறேன்னாக்க இந்த இடத்துல வந்து அவர் பேரில் இல்லை, அவர் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன், 10,000 ரூபா 12% டேக்ஸ் இருக்குது. 12% டேக்ஸ் இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னாக்கா 1,200 ரூபா வரும். அப்போ 11,200 போட்டு வர்றேன் அவர்கிட்டேருந்து பண்ணும்போது. அதாவது 10,000 ரூபா அக்சசபிள் வேல்யூ, ஒரு 12% டேக்ஸ் இருக்குன்னாக்கா 1,200 ரூபா 11,200 ரூபா. இப்படி பண்ணிவிட்டு டெபிட் பண்ணக்கூடிய லெக்சர் என்ன லெக்சர் பண்ணணும் அப்படின்னாச்சுனாக்கா இதில் பர்ச்சேஸினுடைய லெக்சர் என்ன 12%
சேல்ஸில் நம்ம பண்ணியிருப்போம் 12% லோக்கல் ஜிஎஸ்டி சேல்ஸு அப்படின்னு பண்ணியிருப்போம். அதனுடைய வேல்யூ எவ்வளோனாக்கா 10,000 rupees தான். ஏன்னா அது அக்சசபிள் வேல்யூ. திரும்பவும் டெபிட் பண்ணும்போது 6% சிஜிஎஸ்டி நம்ம என்ன செய்திருக்கோம், முன்னாடி சேல்ஸ் பண்ணும்போது கலெக்ஷனுங்கிற லெக்சர் கொண்டுட்டு போயிருக்கோம். அதே கலெக்ஷனுங்கிற லெக்சரில் கொண்டுட்டு போயிட்டு 600 ரூபாயை கொண்டுட்டு போய்க்கிறோம். திரும்பவும் டெபிட்டில் என்ன செய்யணும்னா இன்னொரு 6% எஸ்ஜிஎஸ்டி கலெக்ஷனுங்கிற லெக்சர் கொண்டுட்டு போயிட்டு வரோம், என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறோம். இது கிரெடிட் நோட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸை வந்து திரும்ப ரீஃபண்டு செய்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த கான்செப்டில் வந்து என்ட்ரி போட்டுக்கணும். ஸோ கிரெடிட் நோட்டு. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு அக்கௌண்ட்ஸ் கான்செப்டில் கண்ட்ரோலில் வரும். பேமெண்ட்டாக இருந்தாலும் ரிசிப்டாக இருந்தாலும் ஒரு லெக்சர் இன்னொரு இடத்துக்கு கிரெடிட்டில் வரக்கூடிய லெக்சர் டெபிட்டில் வராத அளவுக்குலாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்போம். நான் அதுக்கு தான் சாம்பிளுக்கு கான்ட்ராவில் சொன்னேன். அதில் கேஷ் லெக்சர் மட்டும் பேங்க் லெக்சர் மட்டும்தான் வரும். ஜேர்னலில் போனீங்கன்னா கேஷும் பேங்க்கும் வரவே வராது அப்படின்னு சொல்லியிருந்தான். இதே போல் F9 அதாவது அதர்ஸ்ன்னு ஒரு என்ட்ரி இருக்குது. இதுக்கு போனீங்க அப்படின்னாச்சுன்னா இது ஃப்ரீ வவுச்சர் டைப் என்ட்ரின்னு சொல்கிறது. நீங்கள் எந்த லெக்சரை வேணாலும் கிரெடிட் பண்ணலாம், எந்த லெக்சரை வேணாலும் ஃபஸ்ட்டு டெபிட் பண்ணலாம். இந்த இடத்துல ஸ்பேஸ் வாட்டர்லாம் மாற்றலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டுங்கிற லெக்சர் சூஸ் பண்ணாலும் வருது. அதே சமயத்தில் ஹெச்டிஎஃப்சின்னு சூஸ் பண்ணி பேங்க் லெக்சர் வேணாலும் வருது. அதே சமயத்தில் இங்கே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பர்ச்சேஸ் லெக்சரும் வருது, சேல்ஸ் லெக்சரும் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சப்ளையர் பேரும் வருது, கஸ்டமர் பேரும் வருது. ஸோ எதை வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி போட்டுக்க முடியும். இவ்வளோ தாங்க என்ட்ரி டைப்பு. இந்த என்ட்ரி டைப்பில் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் என்ட்ரி போட போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தாப்பில் என்ன டேட்டுக்கு போட போகிறோங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். இதில் நம்ம என்ட்ரி போட்டுட்டு வரும்போது இந்த இடத்துல லெஜர் இல்லைன்னா ஆல்ட்டே கொடுத்து லெஜர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஆல்ட்டு இன்னும் சொல்ல போனாக்க எந்த இடத்துல லெஜர் கிரியேட் பண்ணாலும் இல்லை செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்தாலும் சரி, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாச்சுனாக்கா ட்ராவலிங் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற லெக்சர் சூஸ் பண்ணிக்கிறேன், அடிச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்ன லெக்சர்னு சூஸ் பண்ணிவிட்டு இப்படி என்டர் பண்ணுறேன். பண்ணால் பாருங்கள் இந்த இடத்துல லெக்சர் வந்துடுச்சு. அதாவது லிஸ்ட்டு பாக்ஸ் ரைட் சைடு வரும்போது அந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா ஆல்ட்டியே கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதே போல் கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸில் ஒரு வவுச்சர் போட்டிருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு 200 இருக்கும், அடுத்தாப்பில் 300 இருக்கும், அடுத்தாப்பில் 400 இருக்கும். இதெல்லாம் நான் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த இடத்துல நான் வந்து மேனுவலாக இன்னொரு கால்குலேட்டரை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 100 திரும்ப வந்து 200 திரும்ப 300 இப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணும்போது அது கால்குலேட்டர் அப்படியே அப்ளை ஆகிக்கும். ஸோ கால்குலேட்டர் எங்கெல்லாம் வந்து டெபிட் கிரெடிட் டைப் பண்ணுற இடத்துல வருதோ அந்த இடத்துல லைக் கால்குலேட்டரை போல் நம்ம அப்ளை பண்ண முடியுங்க. இதே போல் இன்னொரு இது என்னன்னாக்கா நம்ம என்ட்ரி பண்ணிகிட்டே இருக்கோம். லாஸ்ட் என்ட்ரி இல்லை அதுக்கு ப்ரீவியஸ் என்ட்ரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா பேச்சப் அப்படிங்கிற கீயை யூஸ் பண்ணோம்னா ப்ரீவியஸ் போட்டால் என்ட்ரி வரும். ஸோ ஏதாவது ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஆர்டர் பண்ணிக்க முடியும் இதே போல். ஸோ இது பேச்சப் கொடுக்க அதுக்கு ப்ரீவியஸ் என்ட்ரி போயிட்டே இருக்கும். ஸோ இதே போல் வவுச்சர் என்ட்ரி போட்டுக்கலாங்க. இப்போ போட்ட என்ட்ரிலாம் நீங்கள் பார்த்ததும் பிறகு நம்ம போட்டாச்சுன்னா நம்ம ரிப்போர்ட்டில் போனாக்க பார்க்க முடியும். இது அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட் முழுக்க அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட்டை போய் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. நம்ம போட்ட என்ட்ரி எல்லாமே இது ஸ்டாக்கை போய் அஃபெக்ட் பண்ணக்கூடியது இல்லை. இந்த என்ட்ரி போடும்போது இதில் பாருங்கள் டே புக்கு, அக்கௌண்ட் புக்ஸில் போனீங்கன்னா கேஷ் புக்கு, பேங்க் புக்கு, லெஜர் புக்கு, இதே போல் எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்துடும். ரிப்போர்ட்டை பற்றி இன்னொரு டைம் நம்ம வந்து விரிவாக பார்ப்போம். இப்போ என்ட்ரி போட்டதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது ஆர்டர் பண்ணுறதா இருந்ததுன்னா ஃபியூச்சரில் டே புக்கு போனீங்கன்னா நம்ம போட்ட என்ட்ரி எல்லாமே இப்படி இருக்கும். இது வந்து நார்மல் டிஸ்பிளே. லைக் டே புக்கு நம்ம எப்படி எழுதுவோமோ அதே போல் பார்க்கணுன்னா இந்த ஸ்டைலில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ப்ரீவியூன்னு இருக்கும். இப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம மேனுவலாக எப்படி டேப்புக்கு எழுதுவோமோ அதே போலயே என்ட்ரி டைப் இங்கே வந்திருக்கும். இந்த என்ட்ரி டைப்பில் நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா நீங்கள் அந்த என்ட்ரியில் வச்சு என்ட்ரு பண்ணிங்கன்னா என்ட்ரி டைப்புக்கு உள்ளே போய்ட்ரும். இதில் நீங்கள் வவுச்சர் டைப்பை மாற்றுறதா இருந்தாலும் சரி, டேட்டை மாற்றுறதா இருந்தாலும் சரி, இங்கே கொடுத்துருக்க லெக்சரை மாற்றுறதா இருந்தாலும் சரி மாற்றி, இல்லை அமௌண்ட்டையே மாற்றுறதா இருந்தாலும் சரி மாற்றிட்டு என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த என்ட்ரி மாடிஃபிகேஷன் ஆகி சேஞ்சஸ் வந்துடும். இல்லை இந்த என்ட்ரி போட்டதே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருந்துக்கிட்டு டெலிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த டெலிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னாச்சுனாக்க டெலிட் பண்ணிக்கலாங்க. இப்படி கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ ஒரு என்ட்ரி போட முடியும், போட்டதை ஆல்ட்ரு பண்ண முடியும், திரும்ப தேவையில்லைன்னா டெலிட்டும் பண்ண முடியும். அந்த என்ட்ரி எங்கே இருக்குன்னாக்க நீங்கள் போய் பார்க்கறதுக்கு செக் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட்டில் டே புக்கில் இருக்குது. டே புக்கில் போகும்போது இந்த ஸ்டைலில் வந்து ப்ரீவியூங்கிற கான்செப்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணுங்க. சரி, ஓகே. இதோட நான் வந்து இப்போ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைப்பில் வந்து பார்க்கும்பொழுது நம்ம ரிப்போர்ட்ஸோட எப்படி பார்க்குறது, அதாவது வந்து டே புக்கு, அக்கௌண்ட்ஸ் புக்கு, ட்ரையல் பேலன்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பேலன்ஸ் ஷீட்டு,
இதே போல் ரிப்போர்ட் சொல்ல எப்படி பார்க்குறது, அது எப்படியெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கலாங்கிறத பற்றி அடுத்த டைம் பார்த்துக்கலாம். நான் இதோட இப்போ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.